Hey all, I'm again back with Kuti story. Here is my client, a pretty client I could say, Ritika, Dr. Ritika. She is from Chennai, but she has done her course abroad and she has come here for her treatment and then she's getting ready for her wedding, a big day. ஸோ சின்ன அவேர்னஸ் இப்போ இவங்க வந்தோன்னு என்ன கேட்டாங்கன்னா 2-3 வீக்ஸில் இவங்களுக்கு இன்னும் வெட்டிங் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரிலாம் நம்ம வந்து அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. ஸோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணலாம், பட் அதில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டர்மரிக், இது நலுங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் செக் த மெட்டீரியல் என்ன மாதிரி இருக்குது, அது வந்து பியூராக இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். கெமிக்கல் பேஸ்டு இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே சேஃப். ஏன்னா வந்து இந்த மாதிரி டைமில் ஆக்னே இல்லைனா ஆக்னே மார்க் அண்ட் சிஸ்டிக் ஆக்னேலாம் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் ஷி ஆஸ்க்ட் மீ அ பியூட்டிஃபுல் கொஸ்டின், கேன் ஐ வேர் அ மேக்கப்? எஸ், யூ கேன், provided the makeup products should be like அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. மல்டிபிள் பர்சனுக்கு யூஸ் பண்ண ஸ்பாஞ்சஸ் அண்ட் ப்ரஷஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது மூலிமா ஸ்கின் இன்னும் வந்து கொஞ்சம் பேடாக ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகும். இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட்ஸ் எல்லாம் வந்து நல்ல அப்படி கிளியர் ஸ்கின்னோடு இங்கேருந்து போவாங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு. பட் தென் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே வரப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் சர்ஃபேஸில் நிறைய ஆக்னே வந்துருச்சு, எனக்கு ஆக்னேவே வந்ததில்லைன்னுவாங்க. ஏன்னு கேட்டால் நான் மேக்கப் போட்டேன்னுவாங்க. மேக்கப் போடுறதுனால இருக்காது, அதில் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் அண்ட் ப்ராடக்ட் வந்து மல்டிபிள் பர்சனுக்கு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருந்ததுன்னா ப்ராப்ளம் வராது. ஸோ திஸ் இஸ் அகெயின் ஒரு குட்டி அவேர்னஸ் வீடியோ. You can wear makeup and you can do all the rituals provided check the material whatever you're using. And with one more video I'll come back to you. Bye for now.